மேஷராசி, இந்த தை மாதம் மேஷராசிக்கு எப்படி இருக்க போகுது? நீங்கள் எடுக்கிற முயற்சிகள்லாம் நல்ல வெற்றிங்க. ஏன்னா 3ஆம் வீட்டில் குரு இருக்கார். எடுக்கிற முயற்சிகள் எல்லாம் வெற்றி. நீங்கள் படிப்புக்கு எடுக்கிறீங்களோ, இல்லைனா நீங்கள் வேலைக்கு எடுக்கிறீங்களோ, இல்லை தொழிலுக்கு எடுக்கிறீங்களோ, இல்லை உறவு முறைகளில் ஏதோ ஒரு விஷயத்தை நீங்கள் முயற்சி எடுக்கிற எல்லா முயற்சிகளும் வெற்றி அடையும். அதுவும் படிக்கிற குழந்தைங்க, எக்ஸாம்ஸ் எழுதுகிறவங்க, கவர்மெண்ட்டுங்க, ஏன்னா மேஷராசியில் கவர்மெண்ட் எக்ஸாம் எழுதுகிறவங்க நிறைய பேர் இருப்பீங்க. அந்த கவர்மெண்ட் எக்ஸாம் எழுதுகிறவங்க, இல்லை வெளிநாடு போகிறதுக்கு அதுக்கான எக்ஸாம்ஸ் எழுதுகிறவங்க, இவங்க எல்லாருக்குமே எடுக்கிற முயற்சிகள் சூப்பராக வெற்றி அடையும். அதே மாதிரி நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட், முதலீடு பண்ணுறதுக்கு சூப்பரான டைம். நீங்கள் வீடு வாங்க போகிறேன், நிலம் வாங்க போகிறேன், நகை வாங்க போகிறேன், இல்லை ஸ்டாக் மார்க்கெட்டில் போட போகிறேன், எஃப்டியில் பணம் போட போகிறேன், நீங்கள் உள்ள ஒரு தொழிலே ஆரம்பிக்க போகிறேன், எந்த ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கும் நல்ல டைம். ஆனால் உங்கள் ஜாதகப்படி எதில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணால் நல்லதுன்னு பார்த்துக்கோங்க. ஏன்னா மேஷராசிக்கு முக்கியமாக நிலம் வாங்குறது ரொம்ப பிடிக்கும். அதுவும் விவசாய நிலம்லாம் வாங்குறதுக்கு ரொம்ப பிடிக்கும். அது ஓகே, ஆனால் உங்கள் ஜாதகத்துக்கு அது செட் ஆகுமா, அதாவது இதில் காசு போட்டால் காசு வருமா அப்படின்றத ஒரு தடவை பார்த்துக்கிட்டு அதுக்கு ஏற்ற மாதிரி இன்வெஸ்ட்மெண்ட் போட்டிங்கன்னா வாழ்க்கையில் முழுக்க அதை அடுத்தடுத்த ஜெனரேஷனுக்கு, அடுத்தடுத்த தலைமுறைக்கு அந்த சொத்தை கொடுக்கறதுக்கு நல்லபடியாக உபயோகப்படும். இது இன்னொன்று, உங்களுக்கு கையில் நல்ல காசும் வரும். சின்ன சின்ன தடங்கள் வந்தாலுமே கையில் நல்ல காசு வரும். குடும்பத்தில் நல்ல சந்தோஷம் இருக்கும். என்னன்னா, நீங்கள் உங்கள் கோபத்தை தணிச்சுக்கணும். சரிங்களா? உங்கள் கோபம் நீங்கள் கண்ட்ரோல்னு சொல்ல முடியாது, கொஞ்சம் அவசரப்படாமல் நிதானமாக இருந்தீங்கன்னாவே வீட்லேயும் சந்தோஷம் இருக்கும், ஆஃபீஸ்லேயும் சந்தோஷமாக இருக்கும். இது பெஸ்ட்டு என்னென்னா, குலதெய்வம் கோவில் போயிட்டு வர்றது ரொம்ப நல்லது. நான் வழிபாடை வீடியோவோட கடைசியில் சொல்கிறேன் நான். சரிங்களா? இன்னொரு நல்ல விஷயம் என்ன அப்படின்னா, கல்யாணத்துக்கு நல்ல டைம் இருக்குது. பொண்ணு வீடு மாப்பிள்ளை வீடுலாம் போய் பார்க்கணுன்னா நாள் ஹோரை பார்த்து நீங்கள் அது பிரகாரம், இப்போ மேஷ ராசிக்கு எந்த நாள் நல்லா இருக்கு, இல்லை உங்கள் ஜாதக கட்டத்துக்கு எந்த நாள் எந்த ஹோரை நல்லா இருக்குன்றதை பார்த்து போனீங்கன்னா கரெக்டான பார்ட்னர் லைஃப்பில் அமையறதுக்கு நல்ல வாய்ப்பு இருக்குது. அந்த திருமணமும் தடங்கள் யாருக்காவது இருந்தாலும் அந்த நாள் ஹோரை பார்த்து, ஏன்னா இப்போ எனக்கு சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை தான் லீவுன்ட்டு அன்றைக்கி தான் கிளம்பி போவோம். அது கல்யாண விஷயத்துக்கு அது பெருசாக கை கூடுறது இல்லை. ஸோ எந்த நாளில் போனால் நல்லது, எந்த ஹோரையில் போனால் நல்லதுன்றதை பார்த்து போனீங்கன்னா கரெக்டான பார்ட்னர் லைஃப்பில் வரத்துக்கு நல்ல உபயோகப்படும். இப்போ மகப்பேருக்கு ரொம்ப நல்ல டைம். சரிங்களா? நீங்கள் மகப்பேரை ட்ரை பண்ணனாலும் நல்ல டைம். லவ் பண்ணுறவங்களுக்குள்ள சின்ன சின்ன ஈகோ கிளாஷ் வரும். அது கிரக நிலையினால் அப்படி இருக்கும். நீங்கள் கொஞ்சம் பொறுமையாக இருந்தீங்கன்னாவே லவ் லைஃப்பும் நல்லபடியாக போகும். ஆனால் இப்போ லவ் பண்ணுறவங்க என்ன தான் சண்டை போட்டாலும் அவங்களுக்கு தெரியும் இவங்கள தான் கல்யாணம் பண்ண போகிறோன்னு சொல்லிட்டு, அந்த மாதிரி இருந்தீங்கன்னா அந்த லவ் கல்யாணமாக மாற்றுறதுக்கு ரொம்ப நல்ல டைமுங்க இது. சரிங்களா? இது ஒன்று. இன்னொன்று, இப்போ மகப்பேரோ கல்யாணமோ எதுவாக இருந்தாலும் முதல்ல இப்போ மெயினே பணம் தான் தேவை. பணம் இருந்தால் தான் கல்யாணமே பண்ண முடியுன்ற மாதிரி ஆகிப்போச்சு நிலமை. ஸோ உங்களுக்கு தேவையான கடன் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கும் நல்ல வாய்ப்பு இருக்குது. எது தேவையோ அதை வரைக்கும் வாங்கிட்டு சிக்கனமாக கல்யாணம் பண்ணிங்கன்னா லைஃப் லாங் உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் எதில் உஷாராக இருக்கணும், ஹெல்த்தில் உஷாராக இருக்கணும். ஏன்னா உங்களுக்கு 6ஆம் வீட்டிலலாம் இப்போ சனி பகவான்லாம் இருக்கிறதுனால ரொம்ப ஒரு கொஞ்சம் டஃப்பான டைம். சரிங்களா? அதனால் ஹெல்த்தை நல்லா பார்த்துக்கோங்க. ஆயில் ஃபுட்டு, காரம், ஏன்னா இதெல்லாம் மோஸ்ட்லி பித்த உடம்பாக இருப்பீங்க. மேஷராசி மோஸ்ட்லி பித்த உடம்பாக இருக்கும். டக்குன்னு சூடாகிடும். இந்த மார்கழி குளிர்லேயே இவங்களுக்கு வயிறு சூடாகிடும். அந்த அளவுக்குலாம் ஹீட்டான உடம்பு. ஸோ கரெக்டான விஷயங்களை சாப்பிட்டீங்கன்னாவே உடம்பை நல்லபடியாக பார்த்துக்கலாம். இன்னொன்று, மனசையும் நல்லபடியாக பார்த்துக்கணும். முடிஞ்ச அளவுக்கு மெடிடேஷன் பண்ணுங்கள். மேஷராசிலாம் ஒரு இடத்துல ஒரு 5 நிமிஷத்துக்கு மேலே உட்கார முடியாது. அப்படி என்னால் மேஷராசியை நல்லா மெடிடேஷன்லாம் பண்ண முடியாதுங்க ஐயா அப்படின்னா ஒன்றும் இல்லை, கோவிலில் சுத்த வலம் வர ஆரம்பிச்சிருங்க. அதனால தான் ஒரு சில பேர் கோவிலில் பார்த்தீங்கன்னா பூஜை பண்ணுவாங்க, ஒரு சில பேர் பார்த்தா கண்ணை மட்டும் தவம் பண்ணுவாங்க, சில பேர் 108 தடவை சுற்றிட்டு வருவாங்க. யாருக்கு ஒரு ராசிக்காரங்க குணம் ஒவ்வொரு மாதிரி. ஸோ உங்களுக்கு எது சூட் ஆகுமோ அதை நீங்கள் பண்ணிங்கன்னா ஜெயிச்சிடலாம். நல்ல விஷயம் தொழில் நல்லா வளரும், பிஸ்னஸ் நல்லா வளரும், பிஸ்னஸில் நல்ல ப்ராஃபிட் வரும், வேலையில் நல்ல ப்ரொமோஷன் வர வாய்ப்பு இருக்குது, நிறைய வெளிநாடு போகிறதுக்கும் நல்ல வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி நீங்கள் உங்களுக்கு சுப விரயம் வரும், சுப விரயமாக அமையும். அதனால் வர காசை கரெக்டான விஷயத்தில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் ஜெயிச்சிடலாங்க. ஓகேவா? நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் முருகர்,
துர்கை, யோக நரசிம்மர், சக்கரத்தாழ்வார், இவங்கள உக்ர தெய்வங்கள். இந்த தெய்வங்களை வந்து செவ்வாய்க்கிழமை செவ்வாய் ஹோரையில் நெய் விளக்கு போட்டு நீங்கள் வழிபட்டிங்கன்னா ரொம்ப நல்லது. அதே மாதிரி நீங்கள் வந்து அன்னதானம் கொடுக்கலாம். எப்படின்னா நீங்கள் தக்காளி சாதம், ஏன்னா அன்னதானம் கொடுக்குறதுலையே நானும் ஏதோ கொடுக்கணுன்ட்டு யார்கிட்டயோ பணம் கொடுக்குறதோ இல்லை எல்லாரும் இந்த சாப்பாடு சொல்கிறாங்கன்னு போடுறது விஷயம் கிடையாது. உங்கள் ராசி நட்சத்திரத்துக்கு எந்த அன்னதானம் போட்டால் நல்லது, உங்களுக்கு என்ன தேவை, இப்போ கல்யாண தேவைக்காக நீங்கள் அன்னதானம் போடுறீங்கன்னா அதுக்கு எந்த சாப்பாடு போட்டால் நல்லது, நீங்கள் கடன் பிரச்சனை குறையிறதுக்காக ஒரு சாப்பாடு கொடுக்குறீங்கன்னா எதை கொடுக்கணுன்றது இருக்குது. அந்த மாதிரி உங்கள் தேவை, இப்போ அதெல்லாம் நம்ம ட்ரைனிங், நம்ம நிறைய தனா கஷ்னா ட்ரைனிங் நடத்துவோம், அதில் சொல்லுவோம். பட் உங்களுக்கு ஓவராலாக மேஷ ராசிக்காரங்க வந்து இந்த தக்காளி சாதம், பிரிஞ்சு இதெல்லாம் நீங்கள் அன்னதானமாக போடுறது வந்து ரொம்ப நல்லது. இன்னொன்று, நீங்கள் வந்து எதில் உஷாராக இருக்கணும் அப்படின்னா எதிரிகள் தொல்லை. ஏன்னா நம்ம வந்து மேஷ ராசிக்காரங்களாம் சும்மா கிடையாது, எங்கே இருக்கிற வம்பியை இழுத்து வச்சுப்பாங்க. சரிங்களா? அவங்க வம்பு இழுத்துக்க மாட்டாங்க. யாரோ ஒருத்தனுக்கு பிரச்சனை, பங்காளி பிரச்சனை ஆகிடுச்சுன்னா டக்குன்னு வண்டி வச்சு ஓடிடுவாங்க. அது போய் அவங்களுக்கு விரோதமாயிடும். ஆனால் இது வரைக்கும் நீங்கள் எங்கெங்கெல்லாம் பிரச்சனை பண்ணீங்களோ, உங்களை பார்த்து பயந்தவங்கலாம் இப்போ உங்களுக்கு பிரச்சனை பண்ண வருவாங்க. ஏன்னா உங்களுக்கு சனி பயிற்சி ஆரம்பிக்குது. நம்ம வந்து கொஞ்சம் அடங்குற டைம். இந்த டைம் நம்ம யார் யாருக்கெல்லாம் பிரச்சனை பண்ணுவோமோ அவங்கெல்லாம் வருவாங்க. சரிங்களா? இந்த டைமில் திருப்பி வம்புக்கு முன்னாடி நின்ன மாதிரி நிற்கிறது நல்லது கிடையாது. இது வந்து நம்ம அடுத்து ஒரு 7 வருஷம் நம்ம அமைதியாக இருக்கிற டைம். லிட்டரலாக 7 வருஷம் வந்து அமைதியாக இருந்துட்டிங்கன்னா எந்த பிரச்சனையும் மாட்டாமல் வெளியே வந்துடலாம். சரிங்களா? யாருன்னா பிரச்சனை எடுத்தாலும் முடிஞ்ச அளவுக்கு வெளியே அது உள்ளே போகாமல் இருங்க. தவிர்க்க முடியாத சூழ்நிலை மட்டும்தான் உள்ளே போகணும், இல்லைன்னா வெளியே வர்றது நல்லது. ரொம்ப முடியல, எனக்கு கோபம் வருது, முடியலன்னா முருகான்னு சொல்ல ஆரம்பிச்சிருங்க. அதை தானாக முருகனை ஒரு வழி கொடுத்து நம்மளை ஒரு பக்கம் எடுத்துகிட்டு வந்துடுவார். சரிங்களா? இன்னொன்று, யாருக்காவது தொழில் தொடங்கணும், நான் பார்ட்னர் தேடிட்டு இருக்கேனாலும் அந்த தொழில் தொடங்கிறதுக்கும் இது வந்து ரொம்ப நல்ல டைமுங்க. சரிங்களா? நீங்கள் அதோ இப்போ கல்யாணமும் சரி, தொழில் தொடங்கிறதுக்கு பார்ட்னர் தேடுறதும் சரி, ரெண்டுமே முக்கியம். ரெண்டுத்தில் பார்ட்னர் யாருன்னா ஒருத்தர் சொதப்பிட்டாங்கன்னா நம்ம பிஸ்னஸும் போச்சு, லைஃபும் போச்சு. அப்போது பார்ட்னர் தேடுறது என்னென்னா, ஏதோ போன ஒரு ஹோட்டலில் நெட்வொர்க்கிங் இவன் நடந்துச்சு, பேசினேன், இவர் பேசுனது பிடிச்சது, நான் இவரை பார்ட்னர் எடுத்துக்கிறேன், அந்த கதை கிடையாது. இதுக்கும் நீங்கள் வந்து இப்போ பொண்ணு வீடு பார்க்க போகிற மாதிரி இதுக்கும் 4 நட்சத்திரம் பார்த்து நீங்கள் பார்ட்னர், அதாவது நம்ம ஜாதகத்தில் இந்த பேர்களில், அதெல்லாம் நம்ம பேர் ராசி சொல்லுவோம், இந்த பேர்களில் நமக்கு பார்ட்னர் அமைஞ்சா இல்லை வாழ்க்கை துணை அமைஞ்சா நல்லதுன்றது இருக்கும். ஸோ நீங்கள் செலக்ட் பண்ணுற பிஸ்னஸ் பார்ட்னரோட பேர் அதில் வருதா? இப்போ பிஸ்னஸ் தொடங்குறீங்கன்னா 10ஆம் வீடு, ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன், பார்ட்னருக்கு 7ஆம் வீடு, இந்த வீடு சேர்ந்த பேர்களாக வருதா அப்படின்றத பார்த்து அதுக்கேற்ற மாதிரி பார்ட்னர் நீங்கள் சூஸ் பண்ணிங்கன்னா இன்னும் உங்களுக்கு பிஸ்னஸ் வந்து கை கூடுறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். அதே மாதிரி தான் கல்யாணமும். நிறைய பேர் சொல்லுவாங்க, நான் ஜாதகத்தை நம்ப மாட்டேன், 10 பொருத்தம் பார்த்து தான் கல்யாணம் பண்ணேன், ஆனால் எனக்கு வந்து இது பிரச்சனை ஆகிடுச்சு, அது இதுன்னுவாங்க. கல்யாணன்றது ரொம்ப பெரிய கான்செப்டுங்க. 10 பொருத்தம் மட்டும் இல்லை, பேர் பொருத்தம் பார்க்கணும், 4 நட்சத்திர பொருத்தங்கள்லாம் பார்க்கணும். நீங்கள் வந்து ஒரு 500 ரூபா கொடுத்துட்டு எனக்கு 24ஆம் தேதியிலேருந்து 26ஆம் தேதிக்குள்ளே எனக்கு ஒரு டேட்டு சொல்லுங்கன்னா 25 மட்டும்தாங்குது. நீங்கள் அப்படி கேட்டிங்கன்னா ஆமாம் 25 சொல்கிறது தான். அப்படி தான் இப்போ காலகட்டம் ஆகிட்டுருக்கு. இவங்களா ஒரு டேட் எடுத்து கொடுத்து இதுக்குள்ளே பாருங்கன்னா அது சூட் ஆகாது, உங்களோட சந்தோஷத்துக்கு கொடுக்குற மாதிரி ஆகிடும். நீங்கள் பொதுவாக கல்யாணத்துக்கு ஒரு ஜாதகம் பார்க்குறீங்க அப்படின்னா கொடுத்துட்டு சொல்லுங்கன்னு பக்கத்தில் இருக்கக்கூடாது, அது கரெக்ட் இல்லை. நீங்கள் வந்து ஒரு ஜாதகம் கொடுத்துருங்க, ஒரு பையன் ஜாதகமோ ஒரு பொண்ணு ஜாதகமோ ஒரு 4-5 ஜாதகம் இருக்குது, கொடுத்துட்டு ஐயா இதில் எது மேட்ச் ஆகிருக்கு இதை பார்த்துட்டு நீங்கள் வந்து 10 பொருத்தம், பேர் ராசி, நட்சத்திரங்கள் இது எல்லாமே பார்த்துட்டு இவங்க ராசி கட்டத்துக்கு எந்த நாளில் கல்யாணம் பண்ணால் நல்லதுன்றதெல்லாம் பார்த்துட்டு எங்களுக்கு சொல்லுங்கள், அதுக்கப்புறம் வரேன்னு சொல்லுங்கள். நீங்கள் கொடுத்துட்டு உடனே சொல்லுங்கன்னா இது உடனே பண்ணுற கேல்குலேஷனே கிடையாது. ஏன்னா 10 பொருத்தம் ஈஸியாக போட்டுடலாம், டேபிள் காலம் மாதிரி இருக்கும், 1-2ன்னு பார்த்து போட்டுடலாம். ஆனால் அதை தாண்டி அந்த பேர்கள் உங்கள் ஜாதகத்தில் வருதான்லாம் செக் பண்ணணும். அந்த மாதிரி செக் பண்ணால் தான் ஒன்றும் கல்யாண வாழ்க்கை ஒன்றும் நல்லா சிறக்கும். சரிங்களா?
இதே மாதிரி நீங்கள் வந்து கோர்ட்டில் ஏதாவது கேஸ் லிட்டிகேஷன் இதெல்லாம் இருந்தாலும் இது குறையிறதுக்கு வந்து அவ்வளவு நல்ல வாய்ப்புகள் இருக்குது. ஆனால் முடிஞ்ச அளவுக்கு புதுசாக ஏதாவது கேஸ் வந்ததுன்னா அது உள்ளே போகாமல் உங்களை பார்த்துக்கிறது ரொம்ப நல்லது. அப்போனா என்ன, ஓவராலாக படிக்கிற குழந்தைங்க நல்லா படிப்பாங்க. ஏன்னா மேஷராசி வந்து விளையாட்டு புத்தி, விளையாடுறதுல ஜாஸ்தியாக இருக்குமே தவிர படிப்பில் உக்காராது. ஆனால் அந்த குழந்தைங்க இப்போ நல்லா படிப்பாங்க. நீங்கள் வேலைக்கு ட்ரை பண்ணால் நல்ல வேலை கிடைக்க நிறைய வாய்ப்பு இருக்குது. மேஷராசிக்கெலாம் அரசாங்க உத்தியோகம் நல்லபடியாக கிடைக்கும். ஆனால் அதுக்கு ஐயா எனக்கு கிடைக்கலையேன்னு கமெண்ட் போடாதீங்க. உங்கள் ஜாதகத்தில் வந்து எந்த நிலமையில் இருக்குதுன்னு பார்க்கணும். மேஷராசிக்கு பொதுவாக கிடைக்கும், ஆனால் உங்கள் ஜாதகத்தில் அந்த அமைப்பு இருக்கான்றதை நம்ம ஒரு தடவை பார்த்துக்கணும். ஸோ வேலை கிடைக்கும். நம்ம சொன்னது இதுதான், மகப்பேருக்கு ட்ரை பண்ணுறவங்களுக்கு கிடைக்கும். கல்யாணம் நல்லபடியாக கைகூடும். கடன் நல்லபடியாக கிடைக்கும். நீங்கள் தொழில் தொடங்கணும்னா நல்லபடியாக தொடங்கலாம். அதில் ப்ராஃபிட்டும் நல்லபடியாக வரும். இதில் உஷாராக இருக்கணும். கையில் வர பணத்தை வந்து கரெக்டான விஷயத்தில் போட்டு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிங்கன்னா நீங்கள் ஜெயிக்கிறதுக்கு நல்ல வாய்ப்புகள் இருக்குது. ஹெல்த்தையும் மனசையும் ஒழுங்காக வச்சுக்கிட்டாலே இந்த தை மாதம் வந்து உங்களுக்கு ஒரு சூப்பர் மாதமாக அமையுங்க.